ஐயோ! இவங்க படுத்துற இம்சை தாங்க முடியலையே! தலைவலிக்குதுடா, தலைவலிக்குதுன்ற மாரி தான் இருக்கு. இவங்க கொண்டு வந்திருக்க இந்த சிஏஎஸ் சிஸ்டம் சொல்றேன். பிகாஸ் எக்ஸ்பைரி நாள் மாரியே இல்ல. ப்ரீமியம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. சடனா அவுட் த மணியோட பிரைஸ் ₹10லேருந்து 100, 200ன்னு இருக்கு. அண்ட் 315க்கு மேல சடன் மூவ் நடக்குது. இதெல்லாம் நினச்சு நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதோட எக்ஸ்பைரி டேட்ஸை சேஞ்ச் பண்ணாங்க. அடுத்து லாட் சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போது சிஏ சிஸ்டமாக கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் இவங்க பண்ணுறது ரீட்டைல் ட்ரேடர்ஸை சேவ் பண்ணதான். பட் அட் த எண்ட் மாற்றுறதும் இவங்களாக தான் இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் ஆர் டிஎம்மில் சொல்லுங்கள். எவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் மார்க்கெட்டை நம்ம அடாப்ட் பண்ணிவிட்டு சர்வே பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் இப்போ பிகினராக இருக்கிறீங்கன்னா 1 or 2 வீக்ஸ் வந்து ட்ரேட் பண்ணாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணி மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். மார்னிங் நீங்கள் 1 or 2 ட்ரேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சைலண்ட்டாக இருங்க. ஓவர் ட்ரேட் பண்ண வேணாம். அண்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து சடனாக மேலே போயிட்டே இருக்குன்னு எமோஷனல் ட்ரிகர் ஆகி என்ட்ரிஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம். ஆஃப்டர் 3 o'clock ட்ரேட் யாருமே பண்ண வேண்டாம். இப்போதைக்கு மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுங்கள். அப்புறமா ட்ரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இவ்வளோ விஷயங்களை பண்ணாதான் நம்ம இங்கே சர்வே பண்ண முடியும். அண்ட் அட் த எண்ட் நான் சொல்கிறது சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக இருங்க, டிசிப்ளினாக இருங்க. தேங்க்யூ.